காலை நேரத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக யுவர் growth அண்ட் அவர் கமிட்மெண்ட் என்ற முறையில் அது எல்லாருக்கும் பொருந்தும். அது கரூர் வைஸ்யா பேங்கோட பைலைனில் அவங்க வந்து கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டியில் எங்களோட இணைந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க பின்னாடி இருக்க பெருந்திரலாக இருக்கக்கூடிய அந்த கரூர் வைஸ்யா பேங்க் ப்ளஸ் த வாலண்டியர்ஸ் ஜாயின். நான் அவங்கள பாராட்ட கடமைப்பட்டேன். என்னோட கூட மதிப்புக்குரிய திரு ஜனார்தனன் வந்து டிவிஷனல் மேனேஜர் கரூர் வைஸ்யா பேங்க். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியின் ரீஜனல் டெப்டி கமிஷனர் திரு பிரவீன் ஐஏஎஸ் மற்றும் முருகதாஸ் ஜோனல் ஆஃபீஸரும் கூட இருக்காங்க. வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம சென்னையில் எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க, நம்மளோட குப்பை கொட்டும் இடம் ரெண்டு தான் இருக்குது. அதுலேயும் பெருங்குடையில் சட்ட ரீதியான சவால்கள் இருக்கும் பொழுது நாளொன்றுக்கு நம்ம 6250 பண்ணுறோம், ஜென்ரேட் பண்ணுறோம் மெட்ரிக் டன். அதே மாதிரி ஒரு நபர் 700 கிராம் குப்பையை ஜென்ரேட் பண்ணுறாங்க. கோஸ்ட்டில் என்ன முக்கியம்னா கம்ப்ளீட் இக்கோசிஸ்டம், கடலில் போன எந்த பொருளும் திருப்பி மறுபடியும் ஏதாவது இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் முகத்வாரத்தில் போய் அடைச்சிக்கிறது. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறோங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இல்லை வீக் டேஸில். ஆனால் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போடாமல் நம்ம எவ்வளோ மெக்கனைஸ் இதில் பண்ணால் கூட நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குது. பிளாஸ்டிக்ங்கிறது யூஸ் அண்ட் த்ரோ, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன் இருந்தால் மற்றதுக்கு ரீசைக்கிள் பண்ணலாம். மாநகராட்சியிலே மாதவரத்தில் நாங்கள் ஃபர்னஸ் ஆயிலும் கோலும் இருக்கோம். பல டெக்னாலஜிஸ் இருக்கு. அதுக்கு நமக்கு கோஆபரேஷன், குப்பை தொட்டியில் போடுறது, செக்ரிகேட் பண்றது, அந்த கான்செப்ட்ல தான் இன்னைக்கு இவங்க எங்களோட கூட இருக்காங்க. தே ஆர் அவர் அம்பாசிடர்ஸ். எங்க கூட இந்த பகுதியில் மட்டும் ஆல்மோஸ்ட் 50 பணியாளர்கள் பணி செய்துட்டு இருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 19,042 பணியாளர்கள் தான் 89 லட்சம் பீப்புள் ஜென்ரேட் பண்ற குப்பையை கட்டுறாங்க இரவு பகல் பாராமல். அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்களோட ஒத்துழைப்பு இல்லாம எப்படி ஊர் சேர்ந்தான் தேர் எடுக்கணும்னு சொல்லுவோமோ அவங்களோட ஒத்துழைப்பு, அந்த மனமாற்றம் எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு. குப்பை தொட்டியில் தான் போடணும், குப்பை வந்து வீட்டுக்குள்ளேயே செக்ரிகேட் பண்ணணும், யாருக்குமே அது மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் நம்ம கோஆபரேட் பண்ணாதான் இந்த வாட்டர் வேஸ்ல வெள்ளம் வர்றது, அதே மாதிரி கோஸ்டல்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கிற இக்கோசிஸ்டம் பாதிக்காம இருக்கிறது, நம்ம சுற்றுப்புற சூழல் நோய்வாய் இல்லாம நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு அந்த குப்பை 2 நாள் வீட்டுக்குள்ளேயே குப்பையை வச்சு பாருங்க எவ்வளவு சங்கடமா இருக்கும். அதனால குப்பையை மட்டும் நம்ம எல்லாரும் நம்ம குப்பை இது நம்ம குப்பை இது நம்ம எடுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க ஏங்க அது வரி கட்டுறோம், வரி கட்டினால் கூட நம்ம குப்பையை செக்ரிகேட் பண்ணி பொறுப்பா எடுத்தாதான் முடியும். கோஸ்ட் வந்து கிளீனப் கரூர் வைஸ்யா பேங்க் எடுத்த இந்த முயற்சிக்கு மனமார்ந்த பாராட்டுகள். இது மாதிரி டீம் ஒர்க்கா நம்ம எல்லாரும் பண்ணோம். we are all one among the team. மாநகராட்சி டெஃபினட்டா பொறுப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களோட ஒத்துழைப்பு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அமையிறது. எங்களோட ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு, என்கரேஜிங்கா இருக்குன்னு சொல்லி நன்றி, வணக்கம்.